ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணத்தக்காளி கீரை சட்னி செய்கிறது பார்க்கலாமா? நல்லா கடாயில் எண்ணெய் ஊற்றி கீரையை கழுவி கடாயில் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த அளவுக்கு நல்லா சுண்டணும். இந்த அளவுக்கு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு, ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல்லு சின்ன வெங்காயம், 2 பூண்டு போட்டு நல்லா அந்த எண்ணெயில் ஃப்ரை பண்ணிட்டு, ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் தூவி விட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. எடுத்து வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுலேயே ஒரே ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துட்டு, ஒரு ஸ்பூன் கொத்தமல்லியும் போட்டு கொத்தமல்லி நல்லா வறுத்துட்டு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி 4-5 வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா அந்த அரோமா ஸ்மெல்லு சூப்பராக வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா வறுத்துட்டு, ஒரு சின்ன சைஸில் நெல்லிக்காய் அளவுக்கு நல்லா புளியை போட்டு வதக்கி தனியாக எடுத்து வச்சுட்டு, அரை மூடி தேங்காவை திருவி வச்சுட்டு, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணியே ஊற்றாமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சாதத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இதுதான் ஸ்பெஷல். உங்கள் வீட்டில் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.